ஹாய் ஹலோ, எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போட போகிறேன். இதுக்கு வந்து நம்ம வீடியோவில் வந்து ரங்கோலி, பாட்டு, அப்புறம் ஆன்மீகம், சமையல் குறிப்பு இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ புதுசாக உடற்பயிற்சி பற்றி செய்ய போகிறேன். அது பார்த்து சில பேர் பயனடைஞ்சிக்கலாம். சில சில ஸ்மால் உடற்பயிற்சிகள் நமக்கு ஏஜ் ஆகிட்டா சிலதெல்லாம் பண்ணணும். அதனால் நான் சிலதெல்லாம் பண்ணுறேன். மார்னிங் காத்தால் எழுந்த உடனே ஐ எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு பண்ணணும். அது பண்ணால் நமக்கு கண்ணுக்கு நல்லது, பிரெயினுக்கு நல்லது. இல்லைனா அது இப்போ நான் ஐ எக்ஸசைஸ் பண்ணுறேன். கொஞ்சம் எல்லோரும் பாருங்கள். Close, open, close, open, close, open, close, open. டைட்டாக போடணும். ஓப்பன், 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 ஓப்பன். ரெண்டு பட்டர்ஃப்ளை மாதிரி அடிச்சுக்கணும். அடுத்தது வலது பக்கம் ரைட் ஆஃப் லெஃப்ட் ஆம், ரைட் ஆஃப் லெஃப்ட் ஆம், ரைட் ஆஃப் லெஃப்ட் ஆம், ரைட் ஆஃப் லெஃப்ட் ஆம், ரைட் ஆஃப் லெஃப்ட் ஆம். அதாவது இங்க ரைட் கன் அப், லெஃப்ட் கன் டவுன். அதே போல லெஃப்ட் அப் ரைட் டவுன், 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 லெஃப்ட் அப் ரைட் டவுன். இது மாதிரி பண்ணால் நம்ம கண்ணுக்கு வந்து இதுவாக இருக்கும். இப்போ கண்ணை வந்து ரொட்டேட் பண்ணணும். அடுத்ததாக மூச்சு பயிற்சி பண்ணணும். மூச்சு பயிற்சி நம்ம மூச்சை உள்ளே இழுத்து வெளியிடணும். மூச்சு வந்து உள்ளே இழுக்கும்போது வயர் வந்து பிள்ளைகள் பெருசாக வரணும். விடும்போது வயர் உள்ளே போகணும். அதான் நம்ம மூச்சு பயிற்சி. அதாவது இன்ஹேல் எக்ஸேல். இன்ஹேல் எக்ஸேல். இப்போ வந்து ரெண்டு கையை வந்து முத்திரையில் வச்சுக்கணும், சின்முத்திரையில் வச்சுக்கணும். கட்டை விரலும் பெரிய விரலும் ஜாயின் பண்ணி 3 விரல் இப்படி வச்சு நம்ம அது மாதிரி வச்சுக்கணும். எல்லோரும் இந்த மாதிரி வச்சுட்டு கையை தொட மேலே வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக நிமிர்ந்து உட்காரணும். கூன் போடக்கூடாது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம நேர் பார்வை ஒரு பார்வை பார்த்து உடனே நம்ம என்ன பண்ணணும், மூச்சை இழுக்கணும். அஞ்சு செகண்ட் இன்ஹேலிங், 5 செகண்ட் எக்ஸேலிங். நம்மளால் எத்தனை கவுண்டிங் முடியுமோ அத்தனை கவுண்டிங் பண்ணலாம். மூச்சை வந்து உள்ளே இழுக்கும்போது வயர் வெளியில் பெருசாக வரணும். மூச்சை இழுக்கும்போது வயர் உள்ளே போகணும். அதெல்லாம் மாறி மாறி முடிஞ்ச அளவு 30 வாட்டியாச்சும் இப்படி பண்ணணும். நல்லாயிருக்கும். உங்களுடைய இதை பொறுத்தது எவ்வளோ தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணாதீங்க. அடுத்தது நம்ம பலூன் ஓதுற மாதிரி ஓதலாம். கையை இப்படி வச்சுட்டு கையை வச்சுன்னு இது மாதிரி பண்ணதால நம்ம நுரையெல்லாம் நல்லா விரிஞ்சு நல்லா இனியும் மூச்சு நல்லா காற்று நல்லா போகும். நமக்கு ஆக்சிஜன் நல்லா கிடச்சி நல்லா உடம்பு வந்து சுவாசம் வந்து சுறுசுறுப்பாக இருக்கும் உடம்பு காலையில். அடுத்தது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கையை வந்து தட்டணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. திரும்பவும் நம்ம உள்ளங்கையை தட்டணும். 1 2 3 4 5 6 7 பாமோ பாமோ 13 14 15 16 17 18 19 20 22 23 24 25 26 27 28 29 30. அடுத்தது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. 1 2 3 4 5 6 7 8 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30.
20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30 இது மாதிரி நம்ம பண்ணுறதுனால நம்ம ஜாக்கிங் ஓடின மாதிரி இதுக்கு வந்து ஈக்குவலுக்கு சமையுது. அடுத்தது நம்ம கையை இப்படி தட்டணும். அடுத்தது இதில் முடிஞ்சு கழுத்து எக்ஸசைஸ் கண்ணாச்சு கை பண்ணிட்டோம். கழுத்துக்கு வர அப் அப்படியே Down. முன்ன கொண்டு வரணும். அப்படியே கழுத்து பின்னாடி சாய்க்கணும். அப்படியே கழுத்து முன்ன கொண்டு வரணும். அப்படியே சாய்க்கணும். அடுத்து சைடு இடுப்பில் கை வச்சுட்டு சைடில் அப்படியே சாய்க்கணும். இதோட கண்ணை மூடினும் பண்ணலாம், மூடாதையும் பண்ணலாம். அவங்க சௌரியத்தை பொறுத்தது. சில பேருக்கு கண்ணை மூடி பண்ணால் நல்லாயிருக்கும், கண்ணை முடிக்கலாம். சில பேர் திறந்துட்டு கூட பண்ணலாம். அடுத்தது கழுத்து வந்து வலது பக்கம் திருப்பணும். அடுத்தது இடது பக்கம் திருப்பணும். நம்மளால் எவ்வளோ முடியுமோ அது திருப்பலாம். முதல்ல பண்ணும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக பண்ணுங்கள். கழுத்து துளுக்கிக்கும் நிறைய பேருக்கு. பார்த்து ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் ஆக உங்களுக்கே அது ஈஸியாகிடும். இப்படி லைட்டாக பண்ணி பேக் சைடு விட திருப்பி நமக்கு வந்து நரம்புலாம் நல்லா இதுவாக இருக்கும், ரிஸ்காக இருக்கும். நன்றி, வணக்கம். அடுத்தது ரொட்டேட் பண்ணணும். தலையை வலது பக்கம் ரொட்டேட் பண்ணணும், அப்புறம் இடது பக்கம் ரொட்டேட் பண்ணணும். இதோட கை எக்ஸசைஸோடு முடிச்சிடுறது. மணிக்கட்டு இப்படி பண்ணணும். இதனால் நமக்கு மசில் சதையெல்லாம் வந்து ஸ்டிஃப்னஸாக இருக்கும்.